வணக்க மக்களே, நான் ஹரிகர் ஃபைட்டிங் இருந்து இந்த வீடியோவில் வந்து இலான் மஸ்க்கும் ஜகர்பர்க்கும் வந்து என்னதான் பிரச்சனைன்னு தெரிலங்க. அது கிட்டத்தட்ட ஜூலைலேருந்து ஆகஸ்ட்லேருந்து இந்த ஓடிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் ட்விட்டர் வாராக இருந்ததை வந்து இப்போ வந்து எம்எம்ஏல வந்து நிப்பாட்டியிருக்காங்க ரெண்டு பேரும். இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் வந்து ஃபைட் பண்ணிப்போம், கொலாசியமில் நடக்கும், பர்மிஷனாக அவங்ககிட்ட வந்து சொல்லி என்னதான் ஆச்சு அந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா, அது ஆரம்பத்தில் அவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்கனவே அது பிஸ்னஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்தே அவங்க வந்து ஒருத்தரோட ஐடியாஸ் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அதாவது என்னென்னா, ஒரு மெட்டா வந்து இவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு, இவர் வந்து ஸ்பேஸ் ட்ராவல் பாசிபிள் இல்லை, அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபைட்டில் நம்ம ஃபைட் பண்ணிக்கலான்னு மாதிரி ட்விட்டர்லலாம் இலான் மஸ்க் வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து டேனா ஒயிட் வந்து இப்போ அதை அட்வான்டேஜ் எடுக்கலான்னு பார்க்குறாரு. ஏன்னா இப்படி ஒரு ஃபைட் நடந்ததுன்னா அவருக்கு வந்து ஆக்சுவலி ஒரு ப்ளஸ். ஏன்னா யூஎஃப்சி வந்து ஏன்னா இது ஒரு நான் காம்பேட் ஃபைட்டர்ஸ் வந்து நான் காம்பேட்டில் அவங்க வந்து ஒரு ஆத்லீட் கூட இல்லை, ஒரு நார்மல் பீப்புள் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அது பெரிய ஒரு பில்லியனர்ஸ் ரெண்டு பேர் டெக் மோகல்ஸ் வந்து ஃபைட் பண்ணுறதுனால அவரோட டோட்டல் யூஎஃப்சியோட இமேஜ் வந்து அதிகமாகவும் ட்ரை பண்ணலான் இருக்காரு டேனா ஒயிட்டு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஃபைட் நடக்கும்போது என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக ஒரு சில பேர் வருவாங்கள்ல. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலி கம்பேர் பண்ணணும் வைங்களேன், எனக்கு தெரிஞ்ச ஜக்கர்பர்க் வந்து நிறைய ஏஜ் இருக்குது, வயசுலையும் சரி, அப்புறம் அவரோட ஃபிசிக்கல் கண்டிஷன். ஏன்னா அவர் ரொம்ப இன்டென்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் கூட பார்த்தேன். ஸ்பேரிங் வந்து நிறைய டாப் எம்எம்ஏ பிளேயர்ஸோட ஸ்பேரிங் பண்ணிகிட்டு இருக்காரு. இலான் மஸ்கையும் நான் பார்த்துருக்கேன், அவர் ஜோ ரோகன்லேயும் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் நான் இப்போ தான் கற்றுட்ருக்கேன், நான் ஆரம்பத்தில் ரெஸ்லிங் போயிருக்கேன், ஆனால் நான் அவரோட பயோகிராஃபி கூட படிச்சிருக்கேன். அதில் வந்து எனக்கு அவ்வளோவா மென்ஷன் பண்ண மாதிரி தெரில அவர் ஃபிசிக்கலி ஆக்டிவ் பர்சன் மாதிரி. லைக் அவர் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் நான் ஒர்க் அவுட்டே பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இன்டென்ஸ் ஒர்க்கர். பட் ஒர்க் அவுட் வந்து அவர் ரொம்ப ரேர், எஸ்பெஷலி ஃபிட்னஸ் அப்புறம் எம்எம்ஏ டைப் ஒர்க் அவுட் வந்து ரொம்ப கம்மி. ப்ளஸ் அவருக்கு வயசும் அதிகம், 10 வயசு மேலே, ஐ திங்க் 15 நினைக்கிறேன். 15 வயசு ஜக்கர்பர்க் கூட அதிகம். ஸோ இது சும்மா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மீடியா ஸ்டண்ட்னு வேணால் சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஹைப் கொடுத்துக்கிறாங்க. இதை வந்து யூஎஃப்சி இன்னும் பயன்படுத்தி பார்க்குறாங்க அவங்களோட லாபத்துக்கு.